الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மையும் ஒருவனாக படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தில் 5 கடமையில் ஒன்றுதான் தொழுகை. அந்த தொழுகையின் சிறப்பை பற்றி தான் நான் இன்று உங்களிடம் பேசப் போகிறேன். அல்லாஹ் தஆலா தனது அடியார்களின் மீது விதித்த கடமையில் அனைத்திலும் தொழுகைதான் சிறந்தது. தேவைகள் அல்லாஹ்விடம் கேட்பது தொழுகை மூலமாக கேட்க வேண்டும். எத்தகைய துன்பம் வந்தாலும் நமது முன்னோர்கள் தொழுகை மூலமாக தான் கேட்டார்கள். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு என்று சொல்லலாம். ஒருவர் தொழுது முடித்த பின் அவருக்கு 10ல் 1 பங்கு நன்மை எழுதப்படும். எல்லோருக்கும் ஒரே அளவு நன்மை எழுதப்படுவதில்லை. சிலருக்கு 9ல் 1 பங்கு, சிலருக்கு 8ல் 1 பங்கு, சிலருக்கு 5ல் 1 பங்கு எழுதப்படும். தொழுகை எந்த அளவிற்கு பரிசுத்தமான எண்ணமும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். திருமதி ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னதி, தொழுகையாகிறது சுவனத்தின் திறவுகோல் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் சஹஜத் தொழுக வேண்டும் என்று எண்ணமுடன் தூங்கினால் பிறகு அவர் விழிக்கவில்லை என்றாலும் அவருக்கு அந்த நன்மை கிடைத்துவிடும். முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையே ஒரே ஒரு வேறுபாடுதான் என்று சொன்னால் தொழுகை மட்டும்தான் நண்பர்களே. ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, தொழுகை பேணி தொழுகிறவர்களுக்கு அல்லாஹ் 5 உபவாசங்கள் செய்கிறேன் என்று சொல்கிறான். முதலாவது, அவர்களுடைய உணர்வு நெருக்கடி நீக்கப்படும். இரண்டாவது, கபருடைய வேதனை அகற்றப்படும். மூன்றாவது, கியாமத் நாளில் அவருடைய வலது கையில் நாமா செயலோடு பட்டம் வழங்கப்படும். நாலாவது, அவர்கள் சிராத்தில் முஸ்தகின் பாலம் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். ஐந்தாவது, விசாரணையின்றிய சொர்க்கத்தில் நுழைவார். மறுமை நாளில் அமல்களில் சிறந்த அமலாய் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகை மட்டும்தான் நண்பர்களே. எவர் ஒருவர் தொழுகிறாரோ அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், அவருடைய எண்ணமும் நன்றாக இருக்கும். எவர் ஒருவர் தொழுகவில்லையோ அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது, அவருடைய தொழுகையும் நன்றாக இருக்காது. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் வந்து கேட்கிறார், தொழுகை மூலமாக பாவம் மன்னிக்கப்படுமா என்று கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஆற்றில் 5 முறை குளித்தால் உடல் சுத்தமாகுமா என்று கேட்டார். அந்த மனிதர் சொல்கிறார், சுத்தமாகுமே ரசூலுல்லாஹ். அதே போலதான் ஒரு ஆற்றில் 5 முறை குளித்தால் எவ்வாறு உடல் சுத்தமாகுமோ அதே போல் ஒரு மனிதன் ஒரு நாளில் 5 வேளை தொழுதால் அவருடைய உள்ளமும் சுத்தமாகும், நிச்சயமாக அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். கேட்டபடி நீங்களும் நாங்களும்
Taufiq se amin.